அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. ஆரோக்கிய பிராண்ட் சேனல் வழியாக உங்களை இந்த அழகிய மாலை பொழுதிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக வெளிநாடுகளில் மாரடைப்பால் அதிக பேர் இறந்து போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம பரவலாக கேள்விப்பட்டிருக்கோம். இருந்த போதிலும் குவைத்தில் நம்ம அதிகமாக கேள்விப்படக்கூடிய ஒரு மௌத்தாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாரடைப்பு. அது எதனால் வருது, ஏன் ஏற்படுகிறது, இதுக்கு நமக்கு தெரியாமையே நடக்கிறதே என்ன காரணம் அப்படிங்கிறத சில செய்திகளை நம்ம இதில் ஒரு விழிப்புணர்வு செய்தியாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக பின்னால் ஓடக்கூடிய சில எழுத்து வடிவான சில சாமான்களுடைய பெயர்கள் போடப்பட்டிருக்கு. அந்த சாமான்கள்லாம் எங்கள்கிட்ட வந்து பிராண்டுகள், அதாவது முற்காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின அந்த சில பொருட்கள் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அந்த பொருளெல்லாம் இப்போ நம்ம குவைத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். ஸோ உங்களுக்கு தேவைப்படக்கூடியவங்க பெற்று பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதனால் என்ன பயன் அப்படிங்கிறத தனிப்பட்ட முறையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் டெலிஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா கூட நம்ம சொல்ல தயாராக இருக்கும். வாங்க நம்ம செய்திக்கு போகலாம். இன்றைக்கி வெளிநாட்டுக்கு வரக்கூடிய சகோதரர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக வர்றாங்க. வரக்கூடிய இடத்துல வேலை சரியாக அமையுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சகாப்தத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு பெரிய சவாலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த சவால்லேருந்து தாண்டி ஒரு மாதம் 2 மாதம் 6 மாதம் கழிஞ்சு போனாலும் தன்னுடைய குடும்ப சூழலை வந்து சரிப்படுத்த வேண்டிய நிலையில் இன்றைக்கி ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தள்ளப்படுறான். அப்போ அந்த தள்ளப்படக்கூடிய நேரத்தில் இந்த மாரடைப்புக்கு முக்கியமான ஒரு காரணம் சொல்லப்படக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த மன உளைச்சல். இந்த மன உளைச்சல் நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நம்ம வந்து செய்கிறோன்னா அதை கடந்து சென்று கொண்டு தான் இருக்கணும். மாரடைப்புக்கு இந்த ஒரு மன உளைச்சலும் ஒரு முக்கியமான ஒரு காரணங்களாக இருக்குது. ஸோ நம்ம கவலைப்படுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளை விட்டு போகிறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை. அதே நேரத்தில் கரெக்டாக ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நம்ம தூங்குறோமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். உடல் பருமனம், இந்த உடல் பருமனங்கள், இந்த வயிற்று கொழுப்பு இதெல்லாம் வந்து குண்டாகி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாரடைப்புகள் அதிகமாக வருது அப்படிங்கிற ஒரு செய்திகளை சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த உணவு பழக்க வழக்கம் தான் அதிகமான காரணங்களாக இருக்குது. ஏன்னா நல்லா இருக்கிறவன் திடீர்னு வந்து என்ன செய்கிறான்னா, ரத்த அழுத்தம் ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்பட்டு போயிடுது. இந்த உணவு பழக்கம் நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் சாப்பிட்டாங்க, இன்றைக்கி நாம் அதை எப்படி சாப்பிட்றோம், இன்றைக்கி சோத்தை நம்ம எப்படி சாப்பிட்றோம், காலையில் என்ன சாப்பிட்றோம், காலையில் இன்றைக்கி சாப்பிடாமே இன்றைக்கி பல பேர் என்ன செய்கிறோம்னா இன்றைக்கி வேலைக்கு போகிறோம். இந்த காலையில் சேர்க்க வேண்டிய உணவுகள்லேயே இந்த ஊட்டச்சத்து நமக்கு காலையில் யாருக்கும் கொடுக்கறதில்ல. இதனால் நம்ம உடம்பில் அதிகமான என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் ஊட்டச்சத்துகள் வந்து குறைபாடுகள் ஏற்படுகிறது. நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் திடீர்னு அதனால ஒரு பெரிய இரத்த அழுத்தங்களோ என்ன செய்யுது அப்படின்னா சுகர் வர்றதுக்கும் ஒரு முக்கியமான காரணங்களாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சில முக்கியமான அந்த உணவு பழக்க வழக்கங்களை நம்ம காலையில் நல்ல உணவுகளை எடுத்துக்கொண்டு, மதியம் சரியாக உணவுகள் எடுத்துக்கொண்டு, சரியான தூக்கத்தை கொடுத்துக்கொண்டு 3 மாதத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கட்டாயமாக நம்ம உடம்பை நம்ம வந்து பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஆனால் இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதை சரியாக செய்கிறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ தன்னுடைய உடம்பை சரியாக பார்த்துக்கிட்டா தான் தன்னுடைய குடும்பத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வுகளை நீங்கள் கட்டாயமாக மனதில் வைத்து இதன் முதல் பாகமாக நம்ம இதை வந்து பேசுகிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த மாரடைப்பு சம்பந்தமான சில செய்திகளை, சில முன்னறிவிப்புகளையும், அதாவது விழிப்புணர்வு தகவலையும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். ஸோ எங்களுடைய இந்த சேனல் மூலமாக இனி வரக்கூடிய காலங்கள் எந்த ஒரு மனிதர்களும் தன்னுடைய இயலாமையால் இறந்து போகக்கூடாது, அறியாமையில் இறந்து போகக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இந்த ஆரோக்கியா பிராண்ட் சேனல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. எங்களிடம் அதிகமான பொருட்கள் வந்து விற்பனைக்கு உள்ளது. இன்ஷா அல்லாஹ் அதை நீங்கள் ஊட்டச்சத்தோடு சாப்பிட்டு உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதனால் மாரடைப்பு சம்பந்தமான இன்னும் தகவலை நம்ம வந்து அதிகமாக பேச இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோடு விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.